വത്തിരിയാണോ? ഓ വത്തിരിക്കോ കുറഞ്ഞതൊരു 20 മീറ്റർ ഉള്ള ഒഴുകി. வணக்கம் நண்பர்களே, இன்றைய தினம் ஒரு பரபரப்பான சூழலில் இந்த காணொலியும் உடன் பதிவேற்றம் செய்கின்றோம். குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே உள்ள மக்கள் இந்த இரவு 8 மணிக்கு பின்பர் பெருமளவான மக்கள் ஒரு அச்சமான சூழல், ஒரு பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது. அதாவது கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற கடற்பகுதிகள் சற்று உள்நோக்கி செல்வதாக மக்களிடையே பரப்பப்பட்ட தகவல் தான் இதற்கான காரணமாக அமைந்திருந்தது. நாங்கள் தற்பொழுது மட்டக்களப்பு பகுதியில் உள்ள ஒரு கடற்கரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். பெரும்பாலான மக்கள் இந்த கடற்கரை பகுதியை பார்வையிடுவதற்காக வருவதையும் இந்த இரவு வேளையிலே காணக்கூடியதாக, குறிப்பாக இரவு 10 மணியை தாண்டிய 11 மணியை தாண்டிய நேரங்களிலும் கூட பெரும்பாலான மக்கள், இளைஞர்கள் குறிப்பாக இந்த கடற்கரை பகுதியை பார்வையிட வருவது காணக்கூடியதாக இருக்கின்றது. വത്തിരിക്കാണോ? ഓ വത്തിരിക്കോ ഇപ്പോൾ കുറഞ്ഞതൊരു 20 മീറ്റർ ഉള്ള ഒഴുകി. குறிப்பாக இந்த காலப்பகுதியிலே கடலுடைய காலநிலை மாற்றங்கள் பல்வேறு விதமாக காணப்பட்டாலும் கூட சற்றே கடலுடைய வேகம் கடந்த சில நாட்களாக அதிகரித்திருந்தது. இந்த அதிகரிப்பின் காரணமாக கடலுடைய அலைகள் முன்னதாக காணப்பட்டிருந்தது. தற்பொழுது அவை வல்லமைக்கு திரும்பி வல்லமையான நிலைக்கு சென்றிருப்பதாக பிரதேச மீனவர்கள் தெரிவிக்கின்றார்கள். குறிப்பாக கடல் வல்லமையான நிலையிலே காணப்படுவதாகவும் மக்கள் பெருமளவு அச்சம் கொள்ள தேவையில்லை என்ற விடயத்தை மீனவர்கள் நம்மிடம் தெரிவித்திருந்தார்கள். கொஞ்சம் வீடியோ எடுத்தாங்க. அடிங்கண்ணா, அப்படி அடிங்கள. அக்கா வாடுங்க வீடியோ கொண்டு வளிமண்டல திணைக்களம் இது தொடர்பிலே இந்த விதமான உத்தியோகபூர்வமான தகவல்களையும் அல்லது அனைத்து முகாமைத்துவ பிரிவு இது தொடர்பிலான சுனாமி எச்சரிக்கை அல்லது சுனாமி ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தொடர்பான இந்த விதமான தகவல்களையும் வெளிப்படுத்தவில்லை. அவை மக்களால் பரப்பப்படுகின்ற சிலரால் பரப்பப்படுகின்றவை. இவை வதந்தி என்ற தகவலையும் இந்த அனைத்து முகாமைத்துவ பிரிவு மக்களுக்கு அறிவித்திருக்கின்றது. எனவே மக்கள் அச்சப்பட தேவையில்லை. இவை வலிமையான ஒரு செயற்பாடாகவே காணப்படுகின்றது. பிரபலமான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி உறவினர் தகவலுக்காக சென்ற காட்சிகளையும் நம்மால் பார்க்கக்கூடியதாக இருந்த. எனவே மக்கள் இந்த விடயம் தொடர்பில் அச்சப்பட தேவையில்லை என்ற விடயத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம்.